நெக்ரோஃபீலியா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அட்வொகேட் பிரதீபா. இன்றைக்கி சட்டமும் நானும் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ரோஃபீலியா. நெக்ரோஃபீலியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன நபருடைய சடலத்தோட உடலுறவு வைத்துக்கொள்றதை தான் நெக்ரோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனநிலை குறைபாடாகவும் சொல்கிறாங்க. இந்த சடலத்தோட உடலுறவு வைத்துக்கொள்றதை ரேப் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரேப் அப்படின்னு சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கிற நபரோட கன்சர்ன் இல்லாமல் அவங்க கூட உடலுறவு வைத்துக்கொள்றது தான் ரேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சடலத்தோட உடலுறவு வைத்துக்கொள்றது ரேப்பு கீழே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் இந்த நெக்ரோஃபீலியாவை பற்றி எந்த சட்டத்துலையும் சொல்ல, இதுக்கு இந்தியாவில் தண்டனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை கடத்தி அந்த பொண்ணை கொன்னுட்டு அந்த பொண்ணோட சடலத்தோட உடலுறவு வைத்துக்கொண்டா இப்போ என்ன தண்டனை கிடைக்கும் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை கடத்தினதுக்கான தண்டனை கிடைக்கும், ஒரு பொண்ணை கொலை பண்ணதுக்கான தண்டனை கிடைக்கும். ஆனால் அந்த பொண்ணோட சடலத்தோட உடலுறவு வைத்து கொண்டதுக்கு இந்தியாவில் தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் 2 நெக்ரோஃபீலியா ரிலேட்டடான கேசஸ் வந்திருக்கு. ரெண்டுமே 2023 தான் வந்திருக்கு. ஒன்று உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு, இன்னொன்று குஜராத்தில் நடந்திருக்கு. இந்த நெக்ரோஃபீலியா பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான பெரிய குற்றங்களுக்கு தண்டனைகள் இல்லாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.